ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டங்கிறது இப்போ தீட்டி வச்சிருக்காங்க. அவங்க என்ன புதிய திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு புதிய அவங்க சைட்ல இருந்து அவங்க ஒரு முன்மொழியை பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு இப்போவே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தையும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரணும். இன்கேஸ் அவங்க நாங்கள் சொன்ன இந்த ஒப்பந்தத்தை அவங்க நிறைவேற்றினாங்கன்னா, இந்த ஹர்மூஸ் கால்வாய் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த உலக எண்ணெய் வர்த்தகத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மேக்சிமம் அந்த வர்த்தகம், இந்த எண்ணெய் வர்த்தகம் வந்து இந்த ஹர்மூஸ் கால்வாய் வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் மீண்டும் திறப்போம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து அவங்க உறுதிங்கிறது இப்போ தந்திருக்காங்க. ஆனால் ஈரான் இப்போ அவங்க வச்ச அந்த முன்மொழிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் எப்படி தோணும், சரி இவங்க அமெரிக்கா சைட்லேருந்து இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லதானே நடப்போகுது அப்படின்னு தோணும். ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா, ஈரானு இந்த அணு ஆயுத திட்டம் குறித்த சர்ச்சைக்குரிய இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா பேச விடாமல், இப்போ அமெரிக்காவை பற்றி இப்போ இந்த அணு ஆயுத திட்டம் இருக்குல்ல, இதை பற்றி பேச வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்மொழியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சில சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடச்சிச்சு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் சைடு தான் அவங்க சொல்லிட்டாங்க. இதில் நம்ம அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இப்போ செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எதிர்வினை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, நம்ம அமெரிக்கா அதிபரான நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை கொண்டு வந்திருக்காங்களே, முன்மொழி கொண்டு வந்திருக்காங்களே, இதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறது எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காது. இந்த ஈரான் அணு லட்சியத்தில் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, இந்த அணு மைய திட்டம் இருக்குல்ல, இதை வச்சு தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியும் உறுத்தியிருக்காரு. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தை முடிவு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த பாகிஸ்தானில் திட்டமிட்டு இருந்தபடி உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரதா இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை ரத்து செஞ்சுட்டாங்க. எங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அங்கேருந்தே ரத்துங்கிறது செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதீத கோரிக்கைகள் காரணமாகவே முந்தைய சுற்று, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.